இன்னைக்கான லெட்டர். நீங்க உங்களை எப்பவும் பெருமையா நினைச்சுப்பீங்க. நீங்க நினைச்ச காரியத்துல ஜெயிச்சிட்டா, நீங்க நினைச்ச எல்லா விஷயத்திலையும் சாதிச்சிட்டா, ஒரு பெரிய சக்சஸ் கிடைச்சிட்டா ரொம்ப சந்தோஷப்படுவீங்கல்ல? கரெக்ட் தான், நல்லதுதான். சக்சஸ் எல்லாரும் எப்பவும் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம். சக்சஸ் எல்லாரும் காத்துக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம். ஆனா இன்னைக்கு நம்ம எல்லாரோட லைஃப்ல அடிக்கடி ஃபேஸ் பண்ற ஒரு விஷயத்தை பத்தி பேச வந்திருக்கேன். ஃபெயிலியர்ஸ். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்மளோட வெற்றிகளும் சாதனைகளும் தான் நம்மளை உருவாக்குதுன்னு. அப்படி இல்லை. உண்மையை சொல்லணும்னா சக்சஸை விட ஃபெயிலியர்ஸ்க்கு ரொம்ப பெரிய ரோல் இருக்கு. நம்ம சாதாரண மனுஷங்க கிடையாது. நம்ம ஒவ்வொருத்தரும் ரொம்ப ஸ்பெஷல். நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்கிற அந்த தனித்தன்மையோட we are super special. நான் சின்ன வயசுல இருந்து ரொம்ப பயந்த ஒரு வார்த்தை ஃபெயிலியர். ஃபெயிலியரை பத்தி என்னோட புரிதல் ரொம்ப தப்பா இருந்திருக்கு. அதை கொஞ்சம் கொஞ்சமா நான் மாத்த முயற்சி பண்ணியிருக்கேன். இப்போ நான் பேசுறத கேட்குற ஒவ்வொருத்தரும் உண்மையிலேயே தோல்விகளை சரியா புரிஞ்சுக்கணுன்ற எண்ணத்துல இந்த லெட்டரை படிக்கிறேன். கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. ஃபெயிலியர்ஸ் ரொம்ப ட்ரிக்கியான ஒரு வார்த்தை. கொஞ்சம் அசந்தாலும் நம்மளையே ஏமாத்திடும். இல்லாத விஷயங்களை சொல்லி நம்மளை நம்ப வைக்கும். தோத்து போகும்போது உன்னோட வேல்யூ 0 தான், உனக்கு எதுவுமே சரியா வராது, எதுக்குமே லாய்க்கு இல்லைன்ற மாதிரி எல்லாம் சொல்லி நம்மளையே அந்த விஷயங்களெல்லாம் நம்ப வச்சிடும்ல. ஒரு நிமிஷம் எடுத்து நான் சொல்றத யோசிச்சு பாருங்க. தோத்து போனவங்க எல்லாரும் அவங்க தோல்விகளை ஒரே மாதிரி ஹேண்டில் பண்றதில்ல. ஐயோ போச்சுன்னு பார்க்குறவங்க ஒரே இடத்துல இருப்பாங்க. ஆனா எங்க தப்பு விட்டோம், எங்க மிஸ்டேக்ஸ் நடந்துச்சு, எப்படி அதை கரெக்ட் பண்ணலான்னு யோசிக்கிறவங்க வேற ஒரு இடத்துக்கு ரீச் ஆவாங்க. நான் தோத்து போயிட்டேன், இனி மற்றவங்க என்னை பத்தி என்ன நினைப்பாங்கன்னு யோசிச்சா ஒரு இன்ச் கூட முன்னாடி ப்ராக்ரஸ் பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் சொல்லணும்னா 2 படி முன்னேறணும்னு முயற்சி பண்ணா இப்படி யோசிச்சு பார்த்தா 10 படி பின்னாடி போவோம். நம்ம ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ இது எதுவும் நம்ம யாருன்னு முடிவு பண்ணாது. ஆனா ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம், ஒவ்வொரு முறையும் நாம போடுற முயற்சி நம்மளையே உருவாக்கும். இன்னும் சொல்லணும்னா ஒவ்வொரு முறையும் முயற்சி மட்டும்தான் நம்ம வாழ்க்கைக்கான ஒரு பாதையை உருவாக்கும். We evolve as a person. சக்சஸ்ல இருந்து எவ்வளோ கத்துக்க முடியும்னு தெரியல. ஆனா தோல்விகள்ல இருந்து கத்துக்கிறதுக்கு அவ்வளோ பாடங்கள் இருக்கும். அந்த லிஸ்ட் ரொம்பவே பெருசு. அது சரி, பட் ஃபெயிலியர்ஸை ஹேண்டில் பண்றது அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் இல்லையே. கரெக்ட், நானும் ஒத்துக்கிறேன். தோல்விகளை கையாள்றது ஈஸியான விஷயமே இல்லை. ஆனா நம்ம எங்க மிஸ் பண்றோம் தெரியுமா? தோத்து போன உடனே இமோஷனலா வீக் ஆயிடுறோம். ரொம்ப டிஜெக்டடா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். மென்டலி வீக் ஆயிட்டாலே மனசுல ஒரு கிளாரிட்டியே இருக்காது. ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ற கெப்பாசிட்டி ரொம்ப கம்மியாயிடும். தெளிவான சிந்தனை இருக்காது இல்லையா? அந்த நேரத்துல ஃபெயிலியரை சுத்தி பர்சனல் ஃபீலிங்ஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடும். நமக்கு அந்த ஃபெயிலியர் கொண்டு வந்த லெசன்ஸ் அப்படியே மிஸ் ஆயிடும். கஷ்டமா இருக்கும், அழுகையா வரும். பட் அழுது முடிச்சுட்டு கொஞ்சம் தனியா தோல்வியோட கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்க. அதை அனலைஸ் பண்ணுங்க. ஃபெயிலியர்ஸ்ன்றதே ரொம்ப ரொம்ப காமனான ஒரு விஷயம். எல்லாருக்கும் நடக்கும். வெற்றியை விட தோல்விகள் ஒருத்தங்க லைஃப்ல நிறைய இருக்கும். ஆனா நம்ம கண்ணுக்கு அந்த தோல்விகள் எல்லாமே தெரியறதில்ல. இங்க ஜெயிச்ச கதைகள் தான் அதிகமா கொண்டாடப்படுது. அதனாலேயே நமக்கு என்னவோ எல்லாரும் எப்பவும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்கன்னு நம்மளுக்கு தோணும். ஆனா அது உண்மை இல்லை. இன்னைக்கூட அந்த தாட்டை விட்டுருங்க. நைட்டு தூங்கி காலையில எந்திரிக்கும் போது லைஃப்ல ஜெயிச்சிட்டா நம்ம வாழ்க்கையை முழுசா வாழவே இல்லைன்னு தானே அர்த்தம். தோக்குறதுக்கு அசிங்கப்பட வேண்டாம், தோத்து போயிடுவோமோன்னு பயப்பட வேண்டாம். ஆனா எப்படி தோக்குறீங்கன்றதுல கவனமா இருங்க. போன தடவை தோத்து போனதை விட இந்த முறை திரும்ப தோத்து போனாலும் நான் நிறைய இம்ப்ரூவ் ஆகியிருக்கேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த தோல்வியில கூட ஒரு சின்ன வெற்றி மறைஞ்சிருக்குல்ல. நீங்க போடுற உழைப்பிலையும்
நீங்க எடுக்கிற முயற்சியிலையும் கவனம் செலுத்துங்க. நேர்மையான ஒரு கமிட்மெண்ட் 100% கொடுத்துக்கிட்டே இருங்க. உங்களுக்கான நேரம் வரும்போது திடீர்னு ஒரு நாள் நீங்க எதிர்பார்த்ததை விட பெரிய சக்சஸ் உங்களை தேடி வரும். அப்போ வாழ்க்கை ஒரே நாள்ல மாறுறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. ஆனா அந்த ஒரு நாள் பின்னாடி பல மாசம் ஆர் பல வருஷங்களா தோத்து போனதும், டயர்டானாலும் கான்ஸ்டன்டா முயற்சி பண்ணதும், இப்படி இதெல்லாம் தான் ரீசன்ஸா இருக்கும். அந்த ஒரு நாள் உங்க லைஃப்ல சீக்கிரமே வரட்டும். டேக் கேர்.